டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக் கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு தொடங்கப்பட்டுச்சு. மகாபலிபுரத்துல இருக்கிற பூஞ்சோலை தனியார் விடுதியில தான் இந்த விழா 9 மணி அளவுல தொடங்குனாங்க. விழாவிற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மாநில பொருளாளர்கள், விஜய் பயிலகத்தில் பயிலும் மாணவிகள், கொள்கை தலைவர்களின் குடும்பங்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக பிரசாந்த் கிஷோர் வருகை தந்திருந்தாரு. இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் மற்றும் ஜன் சுராஜ் கட்சியோட நிறுவனர். யாரும் எதிர்பார்க்காத வகையில டிவிக்கே ஒரு வேலை பண்ணிருக்காங்க. எல்லாராலும் புதுசா பார்க்கப்பட்ட பேனர் தான் அது. அதுல #GetOutன்னு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எதிர்த்தும் மத்திய மாநில அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம ஒருத்தர் பாட்டு பாடுற மாதிரியும், அதை கேட்டு இன்னொருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரியும் இருந்துச்சு. இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட மாஸ் என்ட்ரி. ஆடல் பாடல்னு வரவேற்ப வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. விஜய் அவர்கள் வந்ததும் நேரா முதல்ல #GetOutல தான் கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் ஆனந்த் அவர்கள் போட்டாரு. இங்க தாங்க ட்விஸ்ட் இருக்கு. ஆனந்த் அவர்கள் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பிரசாத் கிஷோர் அவர்கள் கிட்ட கையெழுத்து போட சொல்லி சொன்னாரு. ஆனா அதுல பிரசாத் கிஷோர் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா, கழக பொருளாளர் வெங்கட்ராம்னு எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க. விழாவுல கிடாக்குழி மாரியம்மன் குழுவினர் தளபதி விஜய்க்காக பாடல் பாடி வாழ்த்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் செய்த உதவிகளை அவர்களோட வரலாறுன்னு ஒரு ஆவணப்படமும் போடப்பட்டது. அதை பார்க்கும்போது தான் தெரியுது விஜய் அவர்கள் விளம்பரம் இல்லாம இவ்ளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கப்புறமா கொள்கை தலைவர்கள் கூட விஜய் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொடிப்பாடல். அதை முடிச்சிட்டு மாநில பொருளாளர், மாவட்ட செயலாளர்னு எல்லார் பேரும் வாசிக்கப்பட்டு அவங்களையும் அந்த கெட் அவுட் பலகையில கையெழுத்திடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சம உரிமை அளிக்கிற விதமா மேடையில சேர் போட்டு உட்காரவும் வச்சாங்க. அப்புறம் தலைவர், செயலாளர்னு எல்லாரும் மேடையில வந்து உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழியும் எடுத்தாங்க. பிறகு விஜய் பயிலகத்துல இருந்து 2 மாணவிகள் வந்து பேசினாங்க. அப்புறம் ஆனந்த் அவர்களும் வந்து பேசினாரு. அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் லயோலாமணி. அவர் பேச பேச ரசித்து பார்த்த விஜய் சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. பிறகு தஞ்சாவூர்ல இருந்து வந்து கவிதையோட கட்டுரையா கொடுத்து பேசினாரு. அப்புறம் ஆதவ் அர்ஜுனா பேச ஆரம்பிச்சாரு. சும்மாவே அவரோட பேச்சு அதிரடியா இருக்கும். இது அவரோட டிவிகேக்காக பேசுற முதல் மேடை. அவரும் செம்மையா தெறிக்க விட்டாருங்க. போற போக்குல ஆளுங்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நம்ம தளபதியோட ஃபேனுன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பிரசாந்த் கிஷோர் டிவிகே தலைவர், பொலிட்டீஷியன் என்றதை விட தமிழகத்தோட நம்பிக்கைன்னு சொன்னாரு. அவருக்கு தளபதி பொன்னாடையெல்லாம் போத்தி திருக்குறள் புத்தகத்தையும் தந்தை பெரியார் சிலையையும் பரிசா கொடுத்தாரு. கடைசியா வந்தவர் தான் விநாயகன்ற மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அதிரடியா அரசியல் பேசுவார்னு பார்த்தா விளையாட்டா பேசி விளாசி தள்ளிட்டாருங்க. கிண்டலா பேசி அவரை விமர்சனம் பண்ணவங்களுக்கெல்லாம் பாரபட்சமே பார்க்காம பதிலடி கொடுத்தாருங்க. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோன்னு மரண கலாய்ச்சி பேசி தள்ளிட்டாருங்க. ஆனா விளையாட்டா பேசினாலும் அரசியலுக்கு விதை போட்டு தான் பேசியிருக்காரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் நன்றி உரைய வெங்கட்ராமன் தான் கொடுத்தாரு. அதோட டிவிகே 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் நிறைவு பெற்றது. இந்த வீடியோவில் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் என்னெல்லாம் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். என்னெல்லாம் பேசினாங்க, அதோட எதிரொலி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க இன்னொரு பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.